கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். இந்த வேத வசனத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அழகான ஒரு பெயரை போட்டிருக்கிறார். என்னது? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை வரும். படிங்க பார்க்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரி, இந்த வசனத்தில் அந்த வார்த்தைகளை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். தகப்பனே, எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும். உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை தேவனுடைய ஆவியில் எழுதும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். ஆமென். நமக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய அனுபவங்கள் உள்ள நமக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பெயர் என்ன? ஆவிக்குரியவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. வாலிப தம்பிமார், நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள். ஆமா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன். பரிசுத்த ஆவி உண்டென்று விசுவாசித்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சித்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவில் வாழ்கிறேன் என்கிறவர்களுக்கு அழகான ஒரு பெயர் இருக்கு. நீங்களும் நானும் யாரு? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவரே, மாம்சத்துக்குரியவர்களாக இருந்த எங்களை, உலகத்துக்குரியவர்களாக இருந்த எங்களை நீர் இப்பொழுது எப்படி மாற்றினே? ஆவிக்குரியவர்கள் என்று பேச வைத்தேன், ஆவிக்குரியவர்கள் என்று சிந்திக்க வைத்தேன், ஆவிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்தினேன். அப்ப எல்லாருக்கும் சொல்றேன், நமக்கு பைபிள் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆவிக்குரியவர்கள். சபையில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, வீடுகளில் இருக்கும் பொழுதும், நண்பர்களோடு பழகும் பொழுதும், நம்முடைய யாத்திரைகளிலும், கல்லூரிகளிலும், வேலை செய்யும் இடங்களிலும் நாம் யார்தான்? ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை இன்று ராத்திரி வேளை நமது ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த இடத்திலெல்லாம் செயல்படணும், எப்படியெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும், எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். நம்மெல்லாம் யாரா? ஆவிக்குரியவர்கள். தெளிவா அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருங்கப்பா. ஆண்டவரே, என்ன நீர் யாராக வைத்திருக்கிறேன்? ஒரு ஆவிக்குரியவனா வச்சிருக்கிறீங்க. இந்த இடத்தில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதெல்லாம் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இதெல்லாம் காசு பணத்தினால் கிடைப்பது அல்ல. காசு பணத்தினால ஒருவன் ஆவிக்குரியவனாக முடியாது. 50 வருஷம் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால அவன் ஆவிக்குரியவனாய் மாற முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த வளையத்துக்குள், இந்த வட்டத்திற்குள் நீங்களும் நானும் அறியப்பட்டது என்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரியவர்கள் என்று அறியப்பட்டவர்களைத்தான் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், நீதிமான்கள் என்று சொல்லுகிறோம், பெயர் எழுதப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் நாம் யாராக இருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவிதம் எந்த இடத்திலெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுது பாருங்க. நம்ம எந்த இடத்துலலாம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆத்மீக நிலைப்பாடுகள் எந்த இடத்துலலாம் இருக்கணும், எந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை ஒன்று எடுங்க, அப்புறம் எழுதலாம்.
1 கொரிந்தியர் 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆத்மீகம் என்று சொல்வது வீட்டில் சில காரியங்களை புருஷன் சொல்லுவார், மனைவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மனைவி சொல்லும், புருஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா? ஆத்மீகர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் இப்போ நம்ம ஆவிக்குரியவர்களா பேசும்போ மாம்சத்துக்குரியவர்களா சிந்திச்சா அங்க அடி உண்டாகும். இயேசு தேவனுக்கு அடுத்தவைகளை பேசுறார். பேதுரு எப்படி நிதானிக்கிறார்? மனுஷனுக்கு ஏற்றபடி நிதானிக்கிறார். அங்க என்ன உண்டாச்சு? இவர்கள் இருவருக்கு இடையிடையில் ஒரு முரண்பாடு உண்டாச்சா? இயேசு கடிந்து கொண்டாரா? தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் ஆத்மீகர்களா இருந்தா அதுபோல ஒரு சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. தெரியாம சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள எல்லாருமே ஆத்மீகர்களாய், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும், ஆவிக்குரிய அனுபவத்தில் உள்ள மனைவி, ஆவிக்குரிய அனுபவத்தில் உள்ள புருஷன், பிள்ளைகளும் ஆத்மீகர்களாக இருந்தா நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். ஆனா ஆத்மீகர்களுக்கு கூட ஜடீகர்கள், அதாவது மாம்சத்துக்குரியவர்கள் இருந்தா எவ்ரி டைம் ப்ராப்ளத்தை நீங்க டென்ஷனா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீ ஸ்பிரிச்சுவலா திங்க் பண்ணுவே, அவன் மாம்சத்துல திங்க் பண்ணுவான். இது எப்படி இருக்கும்? எலி தண்ணிக்கு கரைக்கு இழுக்கும், தவளை எங்க இழுக்கும்? அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாழ்க்கை துணைகளை தேடும் பொழுது ஸ்தோத்திரம், நிறங்களை பார்த்தோ பணத்தை பார்த்து போகக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய துணையை தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஜீவிதங்கள் கொஞ்சமாகிலும் சமாதானமா யாத்திரை செய்யணும்னா அப்படித்தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு காரியத்தில் ஒரு முடிவெடுக்கிறோம். எப்படி முடிவெடுப்போம்? ஆவிக்குரிய அனுபவத்தில் முடிவெடுப்போம். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து என்ன சொல்லுவான்? மாம்சத்துல முடிவெடுப்பான். இப்போ ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வருது? ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்கிறது? முரண்பாடு இருக்கிறதா? நான் சொல்லித்தான் நடக்கணும்னு அவர் சொல்லுவார், நான் சொல்லித்தான் நடக்கணும்னு இவங்க சொல்லுவாங்க. இப்போ நடக்குதோ இல்லையோ ஒண்ணு நடக்காம போயிரும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும், ஆத்மீகமா புரிந்து கொள்ளணும். வீட்டில் ஒரு காரியம் சொல்லும்போ அது ஆத்மீகமா புரிந்து கொள்ளணும். சபையில் ஒரு காரியம் சொல்லும்போ ஆத்மீகமா புரிந்து கொள்ளணும். நான் திடீர்னு ஒரு ஆளை கடிந்து கொண்டேன், அவர் எப்படி பேசலான்னு நீ மாம்சத்துல புரிந்து கொண்டா அது பிரிவை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு தவறு கண்டிருக்கிறார், என் பிள்ளையை என் ஆவிக்குரிய தகப்பன் சிட்சிக்க உரிமை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சு. இது இல்லைன்னா அவர் இப்படி பேசலாம், இவர் எப்படி பேசலாம், அவங்க எப்படி பேசலாம், இவங்க எப்படி பேசலாம். அது என்னமாய் முடிகிறது? ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ தீர்ப்பு ஒரு முடிவெடுக்கிறதுல, ஒரு முடிவெடுக்கிற காரியத்தில் என்ன இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முடிவெடுக்கிற காரியத்தில் நம்ம ஆத்மீகத்தை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. 2, புரிந்து கொள்ளுகிற விஷயத்திலையும் நம்ம ஆத்மீகத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பாரம்பரிய சபைகளை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பாட்டு பாடும் பொழுது ரொம்ப நிதானமா பாடுவாங்க. ஆவிக்குரிய சபைகளை எடுத்துக்கொண்டா கொஞ்சம் டெம்போ கூட்டி பாடுவாங்க, நோட்டை கூட்டி பாடுவாங்கன்னு வைங்க. ஆத்மீகம் என்பது இந்த பாடலில் மட்டும் ஏற்படுகிற வித்தியாசம் அல்ல. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுதலிலும் என்ன வெளிப்படணும். ஹலோ, அல்லேலூயா. அப்ப அநேக வீடுகளிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் புரிந்து கொள்ளுதலில் ஆத்மீகம் வெளிப்படாததுதான்.
புரிந்து கொள்ளுதலில் ஆத்மீகம் வெளிப்படுமானால், பேசுவதில் ஆத்மீகம் வெளிப்படுமானால், அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை என்ன செய்யாது, வராது. சரி, ஒரு முடிவெடுக்கிற ஜட்ஜ் முடிவெடுக்கிற விஷயத்துல ஆத்மீகமா ஒன்று சிந்திச்சு முடிவெடுத்தா மாம்சத்துக்கு அங்க இடம் இல்லை. ஆத்மீகமா முடிவெடுத்தா மாம்சத்துக்கு ஒரு 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 தலையீட்டுக்கான தேவை இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலும் நாம் முடிவெடுப்பதிலும் நம்முடைய ஆத்மீகம் வெளிப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் ஆராதனையில் மட்டும் அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே கிருபை தாரும்? அதே போல ஒரு முடிவெடுக்கிற விஷயத்திலும் ஆவிக்குரியவர்களாய் முடிவெடுக்க எனக்கு கிருபை தரணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பேதுரு இயேசுவை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது தவறா சரியா? அது சரி. ஆனால் அவர் எடுத்த முடிவு தவறு. காரணம், கையில் என்ன எடுக்கிறார்? இயேசுவை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இயேசுவை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் எடுத்த முடிவு தவறு. அவர் எடுத்த முடிவு தவறு. அநேகர் என்ன செய்கிறாங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, நீதியை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, சரியா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கிறது? தவறாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரியவர்களாகிய நாம் முடிவுகளை எடுக்கும் பொழுது மாம்சத்தில் எடுத்துவிட கூடாது. ஆமா, முடிவுகளை எடுக்கும் பொழுது வேகமாய், கோபமாய், அவசரமாய், புரிதலற்ற நிலையில் ஒரு நாளும் எடுத்துவிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கவனமாய் இருக்கும்படி கர்த்தர் ஆலோசனை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு மனதில்லை. இந்த வார்த்தையை கவனிக்கணும். வரங்களுக்கு பின் என்ன எப்படி வெளிப்படணும்? ஆவிக்குரிய அனுபவங்கள் வெளிப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, பாஸ்டர், வரம்னாலே ஆத்மீகம் தானே, வரம்னு சொன்னாலே ஆத்மீகம் தானேன்னு நீங்க நினைக்க கூடாது. நான் சொல்லுவதற்கு நீங்க புரியணும். அநேக இடங்கள் வரம் என்று சொன்னால் ஆங்கிலம் என்ன சொல்லுகிறது? the gift of the Holy Spirit, ஆண்டவரால் அருளப்படுகிற பரிசு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டவர் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு வரத்தை, ஒரு கிருபையை, ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு கிஃப்டை கொடுத்துட்டார்னா நல்லா கவனிக்கணும். அந்த வரத்தின் மேல் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. அல்லேலூயா. வரத்தின் மேல் முழு உரிமை உண்டு. ஒரு வரம் ஆண்டவர் கொடுக்கிறது வரம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு பேனா உங்களுக்கு கொடுத்த மாதிரி படம் வரையலாம், அதை வச்சு தமிழ் எழுதலாம், அது இங்கிலீஷ் எழுதலாம், என்ன வேணாலும் நீங்க எழுதலாம். ஆனா பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் அது உங்களுக்குள் நிலைத்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்முடைய வரங்களை வாங்கி கையில வச்சுட்டு அதை மாம்சத்துல பயன்படுத்துறாங்க. நான் சொல்லுகிறத நீங்க நல்லா கவனம். வரங்கள் விஷயத்துல நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்து பழகணும். ஆண்டவர் ஒரு வரத்தை ஒருத்தனை கொடுத்துட்டார்னா அவனை அழிக்கிறது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவரா என்ன செய்ய மாட்டார்? அதை எடுக்க மாட்டார். ஏன்னா அது அவனுக்கு கொடுக்கிற பரிசு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, வரங்களில் நீங்கள் ஆத்மீகர்களாய் இருந்து பழகணும். பெருமைக்காக செயல்படுத்தக்கூடாது, உங்கள் சுய லாபத்துக்காக செயல்படுத்தக்கூடாது. எனக்கு வரம் இருக்கிறது, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வரக்கூடாது. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எலிசா தீர்க்கதரிசியை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த மனிதர் வரத்தை வாங்கிட்டு வெளியே வருகிறார். எங்கிருந்து? யோர்தானை விட்டு வெளியே வருகிறார். அப்போ கொஞ்சம் குழந்தைகள் என்ன செய்யறாங்க? ஏறிப்போ மொட்டை தலையா அப்படின்னு பேசுறாங்க. இந்த இடத்துல அவர் தன்னுடைய வரத்தை பயன்படுத்துகிறாரா இல்லையா?
அங்கே வெளிப்படுகிறது என்ன? அவர் பிள்ளைகளை சபிக்கிறார். எங்கிருந்து வருகிறது? காட்டிலிருந்து கரடி வந்து 50 குழந்தைகளை 42 பிள்ளைகளை என்ன செய்து விடுகிறது? பீறி போடுகிறது. நான் சொல்றேன், இது கர்த்தர் சொன்னாரா? இது ஆண்டவர் விரும்புறதா இருக்குமா? இந்த இடத்துல அவருடைய கோபம் தானே, அவருடைய கோபம் தானே, அவருடைய வெறுப்பு தானே. அப்ப அந்த இடத்துல வரத்தை அவர் ஆத்மீகனாக நின்று பயன்படுத்துகிறாரா, மாம்சத்துக்குரியவனாக இருந்து பயன்படுத்துகிறாரா? அல்லேலூயா. சரி, மாம்சத்துக்குரியவனாக இருந்து பயன்படுத்தினார்ல, வரம் வெளிப்படாம இருந்துச்சா? வரம் செயல்படாம இருந்துச்சா? செயல்பட்டுச்சு. அதனால தான் சொல்றேன், ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுக்கும் பொழுது அவனுக்கு அதை பயன்படுத்துகிற முழு சுதந்திரத்தையும் கொடுத்துறார். நம்ம என்ன கவனிக்கணும்னா, அந்த வரத்தை ஒவ்வொரு நாளும் அந்த வரங்களுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? மாம்சம் வந்துடக்கூடாது. மாம்சம்னா என்ன? சுயலாபம், சுய வெறுப்பு, சுய கஷ்டம், அது மாத்திரமல்ல சுய பெருமை, சுய அகந்தை வந்துடக்கூடாது. கிருபை என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. பிள்ளைகளுக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறேன், நம்முடைய மாம்சத்தை ஒரு நாளும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் புகுத்தினால் வரம் வெளிப்படும், ஆனால் அது மிகப்பெரிய தீமையாய் மாறிவிடும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய அனுபவங்களில், மறுபடியும் சொல்றேன், வரங்களுக்கு அடுத்த காரியங்களில் மாம்சத்தை உள்ள விட்டுறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, சவுலுக்கு ஆண்டவர் கிருபைகளை, வரங்களை என்ன செய்தார்? கொடுத்தார். யாரு? ராஜாவை குறித்து பேசுறேன். ஆனா அபிஷேகம் இருந்தாலும் அவருடைய மாம்சம் அவருக்குள்ள செயல்படுதா இல்லையா? செயல்படுது. அதனால் அவருடைய வரம் அவரிடத்தில் நிலைத்திருந்ததா? இல்லை. ஊழியம் அவரிடத்தில் நிலைத்திருந்ததா? இல்லை. கிருபை அவரிடத்தில் நிலைத்திருந்ததா? இல்லை. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், கிருபையை கர்த்தரிடத்திலிருந்து வரங்களை வாங்கிவிட்டு மாம்சத்தில் பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. ஹலோ, வரங்களை யார் கொடுத்திருப்பா? கர்த்தர். கிருபையை யார் கொடுத்திருப்பார்? கர்த்தர். தேவ பலத்தை யார் கொடுத்திருப்பார்? கர்த்தர். ஆனா வாங்கி கையில வச்சுட்டு தேவ சித்தம் அறியாம சுயம் வெளிப்பட, பெருமை வெளிப்பட பிசாசு அவர்களை பயன்படுத்த ஆரம்பிப்பான். இயேசு ரொம்ப கவனமா இருந்தார். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பிள்ளைகளுக்கு நான் ஜெபம் பண்றேன். இயேசுக்கு வரம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே. பிசாசு இயேசுவை சோதிக்கிற இடத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீ தேவகுமாரனே ஆனால், இந்த இடத்துல நானா இருந்தா, நான் தேவகுமாரன் தாம்பலே, என்ன செய்யணும்? ஆமீன். அப்பமாகும்படி அப்பம் உண்டாவதாக. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் கல்லை அப்பமாக்க முடியுமா? முடியாதா? அப்படி செய்திருந்தால் அந்த செய்கிறது ஆவியில இருக்குமா, மாம்சத்தில் இருக்குமா? கரெக்ட். பிசாசு தேவகுமாரனே ஆனால் கீழே குதியும் தூதர்கள் காப்பார்களா இல்லையா? காப்பார்கள். இயேசு சொல்லுகிறார் பேதுருவினிடத்தில், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் தேவ தூதர்கள் வந்து எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த வரத்தை நான் மாம்சத்தில் பயன்படுத்துகிறவனாய் மாறுவேன். என்னுடைய வரங்களுக்குள் என்ன நுழைஞ்சிரும்? மாம்சம் நுழைஞ்சிரும். நான் ஆவிக்குரியவனாய் இருக்க முடியாது. எவ்வளவு கவனமா இருக்கணும் இல்லையா? நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். பிசாசு எவ்வளவு தந்திரமா அப்பமாகும்படி செய்யும். பசி யாரும் நீர் தேவகுமாரன் அல்லவா, டப்புன்னு எடுத்து வச்சு சாடும். அப்ப நம்முடைய சுயம் வெளிப்பட என்னை ஆவிக்குரியவன் என்ற வட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு அவன் பாடுபடுகிறான். அல்லேலூயா. பிள்ளைகளே, வரங்கள் இருந்தாலும் ஆவியானவருடைய சித்தத்தின் படித்தான் பயன்படுத்தணும். அல்லேலூயா. வரங்களில் என்ன வந்துடக்கூடாது? மாம்சம், சுயம் வந்துடக்கூடாது. எது இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாயிருக்கணும். நிறைய பேர் ஆவியானவர் கொடுத்த வரத்தை மாம்சத்தில் பயன்படுத்துகிறார்கள். அது நல்லதல்ல. அது என்ன செய்யும்னா, காலப்போக்கில் நம்மை விட்டு கிருபை போயிட்டே இருக்கும். வரங்கள் போகும். ஒரு காலம் வரும் பொழுது, ஆமீன், ஸ்தோத்திரம், இவர் சிம்சோனை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆமீன். எப்பொழுதும் போல எழும்புவேன் அப்படின்னார். அவரால் எழும்ப
முடியல, கிருபை வேலை செய்யலை, அபிஷேகம் வேலை செய்யலை, வரங்கள் வேலை செய்யலை, தேவபலன் வேலை செய்யலை. அதனால கர்த்தர் தந்த கிருபையை நீங்க எப்பவுமே ஆவிக்குரிய நிலையிலேயே நீங்க தற்காத்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் இதை என்ன சொல்லுவான், பாஸ்டர் வரம்னாலே ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே. வரம் என்றால் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எடுக்கக்கூடாது, வரம் என்றால் கிஃப்ட். அதை நீங்க என்ன செய்யலாம், ஒரு மண்வெட்டியை கையில தந்திருக்கிறார் நீ, அந்த மண்வெட்டியை வச்சு ஒரு மரத்தையும் பண்படுத்தலாம், ஒரு வயக்காட்டையும் பண்படுத்தலாம். அதே மண்வெட்டியை வச்சு பாறையிலையும் வெட்டலாம். வெகு காலம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் பவ்யமாய் பக்குவமாய் பயன்படுத்தணும். Glory to God. Hallelujah. அப்ப நான் இன்னும் நான் சிந்திக்கிறேன், நம்முடைய சபைகள் எல்லாம் வரங்களில் வளருகிறது, பிள்ளைகளுக்கு வரங்களில் வளருகிறது, தாளந்துகள் வளருகிறது, கிருபைகள் வளருகிறது. எல்லா பிள்ளைகளுக்கும் தரிசனங்களை காண்கிற, தீர்க்க தரிசனம் பேசுகிற கிருபையெல்லாம் இயேசுப்பா தந்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், அந்த வரங்களை தேவ ஆவிக்குள்ளேயே தற்காத்து கொள்ளணும். பெருமைக்காக வெளிப்படுத்திவிட கூடாது, சுய லாபத்திற்காக வெளிப்படுத்திவிட, நான் யார் தெரியும், இது அகந்தைக்காக வெளிப்படுத்திவிட கூடாது. ஆவிக்குரிய வரங்களை ஆத்மீகமாய் ஹேண்டில் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அப்போ கிருபையில வளர்கிறவர்கள் கவனமா இருக்கணுமா இல்லையா? கவனமா இருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு காரியத்திற்காக, அதாவது ஒரு முறை ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு சகோதரி ஒரு ஆலயத்தில் இருந்தாங்க. அந்த பிசாசு சொல்லிச்சான், என்ன சொல்லிச்சான், இந்த பாஸ்டரை கூட்டிட்டு வா, நான் போகலான்னு. இப்போ உடனே அப்படியா என்னையா சொல்லிச்சு, நான் வாரேன்னு போனா அது ஆண்டவர் சொல்லி போறதில்லை, அது சுயந்தான் வெளிப்படும். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் வரங்களை தந்தால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்படணும். நிறைய பேர் வரம் கிடைச்ச உடனே, வல்லமை கிடைச்ச உடனே, தாளந்துகள் கிடைச்ச உடனே, ஊழியம் கிடைச்ச உடனே உள்ள எதை புகுத்திடுவாங்க, சுயத்தை புகுத்தி விடுவார்கள். அப்ப வரங்களில் என்ன இருக்கணும், ஆத்மீகர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. வரங்களில் யாரா இருக்கணும், ஆத்மீகர்களா இருக்கணும். வரங்களில் ஆத்மீகர்களா இல்லை என்று சொன்னால் யாரை போல நிற்க வேண்டியது இருக்கும்? ஆமென். எலிசாவை போல நிற்க வேண்டியது இருக்கும். எலியா எவ்வளவு பெரிய மனுஷன். எங்கேயாவது ஒரு இடத்துல தன் சுயலாபத்திற்காக ஊழியத்தை பயன்படுத்தினாரா? இல்லை. தன் கோபம் வெளிப்பட தேவ கிருபையை பயன்படுத்தினாரா? இல்லை. ஆண்டவரை வெளிப்படுத்த மட்டும்தான் அவர் வரத்தை பயன்படுத்தினார். அல்லாத பட்சத்தில் தன் கோபத்தையும் தன் பழி வாங்கவோ அவர் என்ன செய்யல, பயன்படுத்தல. அதே மாதிரி ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்றேன், யாரோ ஒருவர் மேலே கோபத்தை வச்சுட்டு அவனை பிடியும், அவனை இறுக்கும், அவனை கொல்லும், இந்த சொல்லியெல்லாம் வைக்கக்கூடாது. மக்களே, நீ எதை செய்வியோ அது அப்படியே ரிட்டர்ன் வரும், உன் ஜீவிதம் தொலைஞ்சு போகும். எதிர்முறையிடுதல் ஆகாது. மாம்சத்தில் ஜெபிக்க நிற்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆள் மேல வெறுப்பு இருக்குன்னா அந்த வெறுப்பை ஜபத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஆள் மேல துக்கம் இருக்குன்னா அந்த துக்கத்தை ஜபத்தில் என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. ஒருவேளை ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொன்னா, அப்பா இவனை வைக்காதீங்க, இந்த சொல்லியெல்லாம் வைக்கக்கூடாது. வச்சிருந்தா நீங்க அந்த வரத்தை, அந்த கிருபையை, அந்த பலத்தை என்ன செய்யறீங்க, மாம்சத்தில் பயன்படுத்துறீங்க. காலப்போக்கிலே உங்கள் ஜப ஜீவியம் சிறைப்பட்டு போகும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சிறைப்பட்டு போகும், உங்கள் ஜப வாழ்க்கை சிறைப்பட்டு போகும். அதனால நம்ம எப்பொழுதும் ஆவிக்குரிய விஷயத்தில், வரங்களுக்கு அடுத்த காரியத்தில் யாராத்தான் இருக்கணும், ஆவிக்குரியவர்களாத்தான் இருக்கணும். ஒரு நாள் உங்க கோபத்தை ஜபத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. உங்க கோபத்தை ஸ்தோத்திரம் என்ன செய்யக்கூடாது, பிரசங்கத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. உங்க கோபத்தை வரங்களில் வெளிப்படுத்திடக்கூடாது. அது டிவைனிங், தெய்வீகமானது. ஒரு நாளும் என்னுடைய பசிக்கு என் வரத்தை பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இயேசு பசியா இருந்தார். இயேசு பசியா இருந்தார். அந்த பசி தீர்றதுக்கு அவருடைய வரத்தை என்ன செய்யலை, பயன்படுத்தலை. நம்மளும் யாராவது அந்த ஸ்தானத்தில் இருந்தா காலையில் தோத்துற தெங்கந்தடியை பார்த்து நீ புட்டாவாயாக, நம்மளா இருந்தா தெங்கந்தடி கிடக்கும், அவ்வளோ பெரிய புட்டு மனசில் ப்ளீஸ் இமேஜினேட், புட்டு அப்படி தானே நீளமாக இருக்கும். ஒரு 10 அடி தெங்கந்தடியை பாட்டு இது புட்டாவதாக
மோசே ஒரு மாசத்துக்கு புட்டு யோசிச்சுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும், நமக்கு வயிறு பசிக்கும், பிரெட் ஆவதாக அப்படின்னு உடனே அது பிரெட் ஆகும். அந்த மாதிரியெல்லாம் இயேசு செய்ய போகல. காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி அல்லாமல் தனக்கு தேவன் கொடுத்த கிருபையை மாம்சத்தில் அவர் பயன்படுத்தவே இல்லை. அப்ப வரங்களுக்கு அடுத்த காரியங்களில் ஆவிக்குரியவர்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. கரங்களை அசைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சவுலை தாவீது கொன்னிருந்தா அது பழி வாங்குதலாக்கு. சவுலை தாவீது கொன்னிருந்தா அது பழி வாங்குதல். தாவீதை அபிஷேகித்தவர் யார்? கர்த்தர். தாவீதை அரசனாக்கினவர் கர்த்தர். அவருக்கு தெய்வம் கொடுத்த தாவீதை யுத்தத்திற்கு பழக்கித்தவர் யார்? கர்த்தர். நீங்க நல்லா கவனிக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை, தனக்கு கொடுக்கப்பட்ட தேவ கிருபையை தன்னை எதிர்த்தவனை அழிக்கணும்னு அந்த மனுஷன் யூஸ் பண்ணவே இல்லை. மக்களை, ஒரு காலமும் தெய்வம் தந்த கிருபையை, தெய்வம் தந்த பணத்தை வச்சு, தெய்வம் தந்த தாளந்தை வச்சு யாருக்கு விரோதமாயும் எழும்பக்கூடாது. அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். உனக்கு தீமை செய்கிறவனை ஆண்டவர் கையில கொடுங்க, அவர் பார்த்து கொள்ளட்டும். நீங்க அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அவங்களுக்கு நம்ம தீமை செய்தா நம்ம ஜெபத்தை யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது வரும் மாம்சத்தில். நம்முடைய வரங்களை யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது வரும் மாம்சத்தில். நீங்க அவன் குற்றவாளியா நிற்கிறானோ இல்லையோ, நீங்களும் நானும் கர்த்தருக்காக குற்றவாளியா மாறிடுவோம். அதுதான் நான் சொல்றேன். பேதுரு அவன் இயேசுவை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பினது சரிதான், எடுத்த ஆயுதம் தவறு. ஆமென். இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை தவறான வழியில் பயன்படுத்தினார், தவறு. அதனால தான் சொல்றேன், பைபிள் சொல்லுது வரங்களுக்கு அடுத்த காரியங்களில் யாராக இருக்கணும்? ஆவிக்குரியவர்களா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய கோபத்திற்காக யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வெறுப்புக்காக யூஸ் பண்ணக்கூடாது, நம்முடைய பழிவாங்குகிற குணத்திற்காக யூஸ் பண்ணக்கூடாது. எந்த பிரச்சனையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ஜாக்கிரதையா இருந்தா நம்முடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. நம்முடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாரும்